கொடிகாமம் சந்தை மரக்கறி வியாபாரம் புதிய கட்டடத்துக்குள் மாற்றம். யாழ் தென்மராட்சி கொடிகாமம் பொதுச்சந்தையின் மரக்கறி வியாபார பகுதி புதிய கட்டடத்திற்குள் சம்பிரதாய பூர்வமாக மாற்றப்பட்டுள்ளது. சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் போனா குகதாசன் தலைமையில் இன்று திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள் மற்றும் சந்தை வியாபாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இயங்கு நிலை அற்றிருந்த கட்டடம் ஒன்றினை சாவகச்சேரி பிரதேச சபையினர் மரக்கறி வியாபாரத்திற்கு ஏற்ற வகையில் வடிவமைத்து புனரமைப்பு செய்த நிலையில் இன்றைய தினம் மரக்கறி வியாபார பகுதி புதிய கட்டடத்திற்குள் மாற்றப்பட்டு மரக்கறி வியாபாரம் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்றைய இந்த இனிய நன்னாளிலே கொடிகாமம் மரக்கறி சந்தை பழைய கட்டல் தெய்வ காலம் பல இன்னல்களுக்கு மத்தியிலே இயங்கி வந்தது. அதை கருத்தில் கொண்டு பழைய சபையினரால் அமைக்கப்பட்ட கட்டடம் வியாபாரிக்கு பொருத்தமில்லாது காணப்பட்டது. அதனை எங்களுடைய இந்த சபை பொறுப்பேற்ற நாள் முதல் கட்டம் கட்டமாக அதனை அபிவிருத்தி செய்து மரக்கறி வியாபாரிகளுக்கு ஏற்ற முறையிலே அதை புனரமைத்து இன்றைய தினம் அந்த கட்டடத்திலே அந்த வியாபார நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கு சகல வகையிலும் ஒத்துழைத்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் கட்டட ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அதற்கு ஒத்துழைத்து இன்றைய தினம் அந்த இடத்திலே வியாபாரத்தை ஆரம்பித்துள்ள வியாபாரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தை மேலும் மேலும் வளர தங்களான ஒத்துழைப்பினை சகல வியாபாரிகளும் கொள்ளுநர்களும் உதவிக்கரம் நீட்டி இந்த சந்தை மேலும் அபிவிருத்தி செய்ய அடைய எனது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வருகின்ற இந்த புதிய ஆண்டிலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகளை இந்த கொடிகாமம் சந்தையானது காண வேண்டும். அபிவிருத்தி பணிகளை நாங்கள் முன்கொண்டு செல்வதற்கு எமது சபை தன்னாலான இந்த முயற்சிகளை மேற்கொண்டு இந்த கொடிகாமம் நகரத்திலே ஒரு அழகிய நகரமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு மீதே சுமத்தப்பட்டுள்ளது. அதற்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்தேன். நன்றி. இன்றைய நாள் கொடிகாமம் பிரதேசத்தினுடைய, அதாவது கொடிகாமம் பொது சந்தையினுடைய ஒரு அபிவிருத்தி நாள். அந்த வகையில் கடந்த நீண்ட காலமாக இயங்காமல் இருந்த அல்லது பயன்படுத்தாமல் இருந்த ஒரு கட்டடத்தினை மீள் வடிவமைப்பு செய்யப்பட்டு அதே போல அபிவிருத்தி செய்யப்பட்டு இன்றைய தினம் அங்காடியில் இருக்கக்கூடிய மரக்கறி வியாபார பகுதியினை அந்த புதிய கட்டிடத்துக்கு இடமாற்றம் செய்கின்ற சம்பிரதாயபூர்வமான நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இந்த சம்பிரதாயபூர்வமான நிகழ்வுக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட இன்றைய நாளில் இந்த வியாபாரிகள் அதே இந்த வர்த்தகர்கள் தங்களுடைய வியாபார பொருட்களை புதிய கட்டிடத்தின் உள்ளே இருந்து வியாபாரம் செய்கின்ற நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இது போன்ற கொடிகாமம் அங்காடியினுடைய அபிவிருத்திகள் படிப்படியாக முன்னெடுக்கப்படும் என்ற விடயத்தை தெரிவிப்பதோடு இந்த நடவடிக்கைக்காக இந்த புதிய கட்டடத்திலுள்ள இந்த வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டதன் ஊடாக இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கின்றது. அதற்கு அனைவருக்கும் நன்றி.